ஒரு கலையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் கட்டி காக்கிறதுல நான் பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டுக்காரனை காட்டிலும் மலேசியா நான் அழுத்தமாக இருப்பேன். இன்றைக்கும் ஒரு பழைய பாடலை தமிழ்நாட்டில் தேடி பிடிக்க முடியாது, இங்கே உண்டு. அந்த ஒரு இலக்கியத்திலையும் சரி கலையிலையும் சரி இன்னும் அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழுத்தமாக பிடித்து வைத்துள்ளது இங்கே மலேசியா தான். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் எங்கோ ஒரு காலத்தில் அப்பம்பாட்டம் காலத்தில் புலம்பெயர்ந்து வந்துடலாம், புலம்பெயர்ந்து வந்து இருந்தாலும் கூட இந்த பூமிக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு தங்களையும் வளர்த்து கொண்டு தங்கள் பண்பாடும் கலாச்சாரம் வளர்த்ததில் யுவர் பீப்புள் ஆர் ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து பெருமைக்குரிய விஷயம். இன்றைக்கி ரொம்ப பாலமாக இருக்கிறது நீங்கள் தான். தமிழ் கலைஞர் பூரா இன்றைக்கி உலகம் பூரா போயிட்டு வராங்கன்னா மலேசியாக்காரங்க ரொம்ப இது எனக்கு இது ஒரு சொந்த நாடு மாதிரி தான். நான் அடிக்கடி வந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸில் இந்த ஊருக்கு நான் வந்து மாதம் ஒரு வாட்டி வந்து போயிடுவேன். இங்கே எனக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி ஏன்னா இங்கே இருக்க அத்தனை மக்களும் தமிழுங்களை ஏதோ நம்ம ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க காட்டிலும் அதிகமாக தமிழ் பற்றும் மொழி பற்றும் கலை ஆர்வமும் உள்ளவர்கள். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கல்ச்சரல் ப்ரோக்ராம் அவ்வளவு நடத்திடுறீங்க. ஆனால் இந்த லோக்கல் கலைஞர்கள் உள்நாட்டு கலைஞர்கள் இருக்காங்களே அவங்க ரொம்ப அற்புதமான இருக்காங்க. ஏன் என்ன பெரிய பிளாட்ஃபார்முக்கு வரலை அப்படிங்கிறது எனக்கே நான் கூட சொல்லுவேன். நாம் போயிருந்து கூட படம் எடுத்து இந்த கலைஞர்களை உயர்த்தலாம். அப்பேற்பட்ட பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. ஆக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த கலைஞர்களுக்கும் ஒரு வழியை கொடுத்து அவர்களை ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஏற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம். நிறைய கலைஞர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வர இருக்கின்றார்கள். வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை இது கிரியேட் பண்ணும். அதற்கு உறுதுணையாக டத்தோ சரவணன் இருந்து இதை நடத்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதிராஜா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சரி, சரி எப்போது வந்து இந்த பழைய பாடல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, கண்டிப்பாக நினைக்கிறேன் அவங்கள்ட்ட இல்லாத தொகுப்பெல்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. பிறகு அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, இப்போ குறிப்பாக ஒரு முக்கியமான நபர், நிறைய இந்த மாதிரி மலேசியன் டூரிசம் போர்ட் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நபரை நம்ம பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் ரொம்ப அமைதியாக இருப்பாரு, இப்படி தலையாட்டுவார், சிரிப்பார், அவ்வளோதான். சரி, மலேசியா மேஜர் ஈவென்ட்ஸ் இதனுடைய இயக்குனர் திரு டானி நாகமையா, இவரை தான் நம்ம அடுத்து அழைக்க போகிறோம். We would like to call upon the GM of Malaysia Major Events, Mr. Tony Nagamaya. Very good evening, YB Dato Saravanan, Dato T. Mohan, Mr. Bayatiraj, my friends from Saika. Welcome to Malaysia. My very good friends, Mr. Sivaraj and Mr. Shahul. I had a meeting with Shahul last week in Chennai. I mean, just over the weekend. And we were very surprised that, we brought it down to Malaysia. And we want to thank Sika for choosing Malaysia as the host destination. To have for the first time outside of India. India has always been a big market for us. Last year we brought down about 650,000 tourists from India. This year we're looking about 700,000 tourists from India. Via the visa on arrival, it's been a big hit for us. I mean, it's working very well for us via Singapore and Thailand. We hope to prosper further from the Indian market. And of course, Indian cinema is big in Malaysia. There's a lot of shooting that happens down here for movies from Hollywood as well as from Bollywood. We would like to thank the producers and also the cinema photographers from India for choosing Malaysia as their base to have their movie shootings down here. I had a discussion with my boss, Dato Sri Nazri, last night, and I told him, we are going to host Sika in Malaysia, and he was very happy to do it. And it will be a very good thing because next year is the year of festivals for Malaysia, and it will be a great start by having this right after the New Year. And we'd like to give your full support and our full hospitality to all the actors and also the cinema photographers from India to come to Malaysia and celebrate the New Year with us, and also to explore what we have in Malaysia as a destination for tourism. With that, I would like to wish Shahul and the team, thank you first for me to bring it down here, and also wish them all the best in making this successful. And whatever support that you need from tourism, we're always there, and we'll make sure that it's going to be a pleasant journey for Sika. Thank you.
மிஸ்டர் டானி நாகமையா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. தேங்க்ஸ் அலாட் மிஸ்டர் டானி நாகமையா. சரி, இந்த பிரம்மாண்டமான இந்த சீகா விருது விழா வந்து நம்ம மலேசியாவிலிருந்து MISCF ஏற்பாடு செய்து நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ வந்து MISCF அதோடைய சேர்மன், அதோடைய தலைவர் டத்தோ டி மோகன் அவர்களை அழைக்கின்றோம். யோசிக்கிறார், நம்மளதான் கூப்பிடுறாங்களா? அதாவது நான் தான் சொன்னேன், பரவாயில்ல ஷாவுல், நீங்கள் இன்றைக்கி பேசிடுங்க, நம்ம சார்பில் ஒரு ஆள் பேசினா போதும்னு. திடீர்னு என்னை கூப்பிட்டது வந்து ஐட்டனரி இல்லாத ஒரு இதுதான் எனக்கு தெரிஞ்சது உண்மைக்கு. துணை அமைச்சர் நல்லவரா கெட்டவரான உள்ள பட்டத்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் உண்மையாக நல்லவர், வெள்ளவர், ரொம்ப திறமையானவர். வேலை செய்கிறதுல அவர் வேலை செய்கிறதுனா தவறான வேலை நினச்சிக்காங்கப்பா. வேலை செய்கிறதுனா அதாவது நீங்கள் பார்த்தீங்களா, அவர் வேலையை பார்த்தீங்களா, டே அண்ட் நைட், நீங்கள் காலையிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் அவர் அந்த 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 எனர்ஜி, ஒரு சிறப்பான ஒரு தலைமைத்தை கொண்டவர் சரவண அவர்களே, ஐயா பாரதி ராஜா அவர்களே மற்றும் அனைத்து இயக்குநர்கள், கேமராமேன் அசோசியேஷன் சிவா அவர்களே, அண்ணன் ரோபர்ட் அவர்களே மற்றும் அண்ணன் செல்வமணி அவர்களே, ஷாவுல் அவர்களே, மெல்லி சிவராஜ் அவர்களே, இங்கே வந்து பத்திரிகை நிருபர்களே, அனைவருக்கும் வணக்கம். எங்களோட நோக்கத்தை நீங்கள் பார்த்தீங்களா, அதாவது என்னை வந்து சகோதரர் சிவா பார்க்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ஒரு அவார்ட் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஆதரவு வேணும், இந்த அவார்ட்டை நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சொன்னேன் இல்லை, நான் ஆளை பார்த்து கொடுக்குறேன், செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு. இல்லை நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும்னு. நான் சொன்னேன், சரி அப்போனா நம்ம என்ன செய்வோம்னா, இங்கே மலேசியன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் இருக்குது, எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு எங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுது, எங்களுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே முயற்சி பண்ணி செய்ய பார்ப்போம், ரெண்டு சேர்ந்து செய்வோன்னு. அப்புறம் அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஒரு நாள் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வரீங்க, ஒரே நாளில் போகிறதோட அவங்களுக்கு ஒரு 3 நாள் இருந்தாங்களா. ஸோ அது 3 கேட்டகரி ஆஃப் இவெண்ட் ஆக்கி செஞ்சோமா, மற்ற ஃபவுண்டேஷனுக்கும் இது ஒரு ஃபண்ட் ரைசிங் பேஸாக ஆக்கலான்றதுக்காக கசிம்சீன் ஃபவுண்டேஷன், பிறகு நாமும் இருக்கோம். ஸோ நாமுக்கும் எங்களுக்கும் பணம் தேவைப்படுது, நாமோட தலைவர் இருக்கார். சரி அவங்களையும் நம்ம எடுத்து அவங்கள ஒரு ஷோவில் ஈடுபாடு செஞ்சோமா, 3 ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு நோக்கத்தெலாம் செய்கிறோம். ஸோ அதான் எங்களோட மெயின் அஜெண்டா. அதே சமயத்தில் இந்த அவார்டில் வந்து என்னோடய ரிக்வெஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குறைஞ்சது ஒரு 4 இல்லை 5 பேர்த்துக்கு உள்ள லோக்கல் மலேசியன் லோக்கல் ஆர்டிஸ்ட்கோ லோக்கல் கேமராமேனுக்கோ அவங்களுக்கு உங்கள் சார்பில் நீங்களே அது ஜூரிஸு நீங்களே எப்படி பார்த்து அதோட இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் அந்த அவார்ட்டை கொடுக்கணும்னு என்று எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த அவார்டு ரொம்ப சிறப்பாக நடைபெறும், அது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா என் பக்கத்தில் எப்பயுமே ஒரு நல்லவரை வச்சுருக்கனால, ஸோ அதனால் டாக்டர் சரவணன் கண்டிப்பாக உதவி செய்வார். மலேசியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து டூரிசம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் டோனி வில் ஹெல்ப் அஸ் ஃபார் திஸ் 3 events. அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாமல் நீங்கள் வந்து அங்கே உள்ள ஏற்பாடு செய்யுங்க. நாங்கள் இங்கே எங்களோட ஏற்பாடு செய்கிறோம். ஜனவரியில் வந்து இதுக்கு முன்னுக்கு நடக்க முடியாத ஒரு ஷோவை இதுக்கு பிறகும் நடக்குமான்ற உள்ள அளவுக்கு உள்ள ஷோவை கண்டிப்பாக நடக்கும் என்று கூறி விடப்பிறகு நன்றி, வணக்கம். டத்தோ டி மோகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. சரி, அடுத்து நம்ம டத்தோ சரவணன் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறப்பான ஒருவருடைய தோற்றம் இப்ப மேடையில் இடம்பெறவிருக்கின்றது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேச போறாங்க, ஆசைப்படுறாங்க. ஏன் புவனா, இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுனீங்க, அவங்களுக்கு மட்டும் நான் பேசலாமா? பேசுங்க இல்ல முடியுமா? இல்ல இவர் ஆசைப்படுறாருன்னா தெரிஞ்சுக்குங்களேன் வந்திருக்கிற நண்பர்களே. இல்ல பொதுவா பொதுநலவாதி அப்படின்ற அடிப்படையில இடத்து உங்களை கூப்பிடுறது முன்னுக்கு நம்ம அவங்களே கூப்பிடுறோம். நடிகை அனன்யா அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, சீடன், அப்புறம் நாடோடிகள், அதற்கு அப்புறம் வந்து எங்கேயும் எப்போதும், இந்த படங்கள்லாம் சிறப்பாக நடிச்சாங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப வெக்கப்படாதீங்க. இல்ல அவங்க வெக்கப்பட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டா இருக்கேன். Oh, it's okay. It's okay, Devi. Yeah. Vanakkam. I'm so happy to be here in Malaysia for Sika Awards or the press conference. Shiva sir வந்து என்ன இந்த
ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ட டைமில் ரொம்ப எப்படி இருக்கும் என்ன சார் எப்படி என்னாலும் எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. ஸோ இப்போது நான் வந்து அந்த டைமில் சார் முடியாதுன்னு சொன்னேன்னா I would have been missed a very big function here. And I'm very happy to be here. And என்ன சொல்லும், நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கிற அவார்ட்ஸ் விட ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு அவார்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறது மலேசியாவில் January 2nd and 3rd. So I'm also waiting for the beautiful function over here. So பார்க்கலாம். Thank you so much. Thank you so much. Thank you. பேசுங்க போனா. இப்போ நான் பேசலாமா? பேசுங்க. சரி, அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு பிரமுகர் அவர்களை நம்ம மேடைக்கு அழைக்க போகின்றோம். சரி, இப்போ நாம் அறவாரியம் அப்படின்னா பல வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கின்றது. 37 மில்லியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொகை இந்த அறவாரியத்திற்கு கிடைத்திருக்கின்றது. விவசாயத்தின் மூலம் அடுத்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு சிறப்பான வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த நாம் அறவாரியத்தின் நாயகன் அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லணும். மலேசியாவின் இளைஞர் விளையாட்டு துறை துணை அமைச்சர் அவர்கள் டத்தோ எம் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இளைஞர் விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது என்றென்றுமே இளமையாகவும் எப்போதுமே காட்சியளிக்கக்கூடிய நல்ல மனிதர். வாங்க டத்தோ. இல்ல இவ்வளவு சொல்லி அவர் உட்கார்ந்து இருக்காருன்னா வந்த பிறகு எங்களுக்கு ஏதோ இருக்குது. ஆக டத்தோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இல்லை, அவங்க 2 பேர் லூஸாக தான் இருக்காங்க, நான் டைட் பண்ணிக்கிறேன். டைரக்டர் டச் இருந்தால் தான் சரியாகும். A very good evening to Dato' T. Mohan, Chairman of Malaysian Indian Sports and Cultural Foundation, and Organizing Chairman of South Indian Cinematographers Association 2014, Yakunar AMM, Mr. Bharati Raja, Mr. Robert, President of South Indian SICA, Miss Millie Kasim, Millie, isn't it? Millie Kasim, Mr. R.K. Silvamani, General Secretary of the Association, my friend Mr. Chitra Ramanan, Tony Nagamaya, Mr. Ilavarasu, Ananya, Natarajan, members of the media, and of course the National Youth Leader, Mr. Sivaraj, the one and only Sahul, Dato' Muniandi Maniwasa Gambrani, and distinguished guests. It is both honor and privilege to be here to say a few words during this press conference. In fact, it's a great honor for Malaysian, and I would like to thank my sincere note of appreciation to SICA for choosing Malaysia as a platform and venue to have this show. And just for your info, Ms. Millie Kasim, since you said you're not familiar with the South Indian film industry, Bharati Raja is the identity of the industry. Not only identity, he is the one and only living dictionary and directory of the cinema industry. It's a living legend. And with that few words, and again, I'm simply touched when you said you're providing skill training for your children under your care. Though the Prime Minister have assigned me to look after the skill training for the Malaysian Indian youths, but I'm looking at skill training. If it's only merely to look at employment opportunity, then we are not on the right track. If you're looking at job opportunities through skill training, then we are just shifting the present problem as future problem. The country will become a transform into a nation with high income nation by 2020, which means by 2020, if household income doesn't exceed more than 5,000 with the skill training, then we are just shifting the present problem as future problem. Then probably you need another Prime Minister to come over and pump in another 30 to 50 million to uplift their life. Therefore, I'm looking at skill training or industry, which can give them assurance that they can earn more than 5,000. And that industry we have selected is agriculture. And you see a huge vacuum where the Indian youths, there's an exit point from the Chinese community. They're on an exit point whereby the foreigners, Indonesian and Bangladeshis, taking over the agri sector, which is no good for us. We shouldn't allow a foreigner to take over certain industry, especially when it comes to food and agri. Therefore,
I'm looking or encouraging the youths going to agree within the next 5 to 10 years. With that few words, once again, I would like to express my sincere appreciation to all of you for being here. And I believe this is going to be, Mr. RK, trust me, RKக்கு கல்யாணத்துக்கு முன்னால் பிடிச்ச பெயர் ரோஜா, கல்யாணத்துக்காக அவர் பிடிச்ச பேரும் ரோஜா தான். I'm sure this is going to be a most memorable event of the century. Trust me. With that few words, இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சாகுல் பேசும்போது எனக்கு யாரோ ஒரு அன்னையா கூட நல்லா பேசுனாங்க. சாகுல் பேசும்போது ஒரு ஹீரோ பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நான் இங்கே வந்ததிலிருந்து இந்த புவனா வீரமோகனும் தெய்வீகனும் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டப்போ கூட பிரச்சனை ஒன்றும் வரல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மோகன்லேருந்து எல்லாருமே வந்து நல்லவரான்னு சொன்னதில்ல, அதில் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. சிவா, உங்கள் பேரை விட்டுட்டப்போ இருக்கு, பெப்சி சிவா நல்ல நண்பர். அதனால நல்லவர் கெட்டவர்ன்றது வந்து சூழ்நிலையை பொறுத்து தான். யாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. ரொம்ப நல்லவர் தான் வடிவல் நிலைமை ஆகிரும், எல்லாம் கட்டி அடிப்பாளுங்க. அடிச்சுட்டு, அதுவும் அரசியலில் ரொம்ப நல்லவனாக இருந்தீங்கன்னா அடிச்சுட்டு இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னுடுவாங்க. அதனால் நல்லவன் கெட்டவன்றது சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. அது ஆர்கே அவர்கள் சொல்கிறது மாதிரி தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து ஏறக்குறைய 50-60 வருஷம் கழித்து தான் மலேசிய சினிமா பிறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட தமிழ் சினிமாவுக்கு ஈக்குவலாக எங்களால் ஒரு மலேசிய ரவிச்சந்திரனையும் மலேசிய வாசுதேவனையும் உருவாக்க முடிச்சிச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு. ரவிச்சந்திரனுக்கும் வாசுதேவனுக்கும் கொடுத்த வாய்ப்பை எங்கள் உள்ளூர் கலைஞர்கள் கொடுங்க, இன்னொரு ரவிச்சந்திரனையும் வாசுதேவனையும் எங்களால் உருவாக்க முடியும். வாய்ப்புகள் தான். வாய்ப்பு சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எந்த நடிகனும் சிறந்த நடிகன் ஆக முடியும். அதுவும் பாரதி ராஜா மோல்ல நீங்கள் சொன்னீங்களா, சிவா சொன்னாரான்னு தெரியல, பாரதி ராஜா திட்டுவாரான்னு பார்த்துக்கிருக்கீங்க. பாரதி ராஜா வாயில் திட்டு வாங்கி யாரும் வீழ்ந்ததா வரலாறு கிடையாது. இது தமிழ் சினிமா கண்ட வரலாறு. பாரதி ராஜா கையால் திட்டுப்பட்டாலும் சரி கொட்டுப்பட்டாலும் சரி அவன் இமயத்துக்கு போவான் அப்படின்றது தவிர்க்க முடியாத வரலாறு. அதனால திட்டுனாலும் கொட்டுனாலும் ஏற்றுக்குங்க. ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி. ஆமாம், இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜாவை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் எங்கள் ஊர் சம்பந்தி, அவர் அங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா நாங்களே கண்டுபிடிக்க முடியாமல் சில நேரத்தை தடுமாறுவோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு வருகின்ற ஒரு மிகப்பெரிய இமயம் வந்து பாரதி ராஜா. அதுதான் அவருடைய வெற்றிக்கான. இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மலேசியாவிலையும் பாரதி ராஜாவுக்கு அவர் இயக்குனர், அவர் தயாரிப்பாளர், இதெல்லாம் தாண்டி இந்த மண்ணில் மலேசிய தமிழர்கள்ட்ட பாரதி ராஜாவுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்ணோடு இரண்டரை கலந்த ஒரு இமயம் பாரதி ராஜா. அதனால் இந்த மண்ணில் வந்து மிகச்சிறந்த படைப்புகள் உருவாக்க முடியும், மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய கேமராக்களை வந்து நீங்கள் கவரக்கூடிய மிக உயர்ந்த இடங்கள், உயர்ந்த மலைகள், உயர்ந்த இடங்கள், உயர்ந்த தீவுகள் எல்லாமே இங்கே இருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் இரவும் பகலும் ஒரே மாதிரியாக இருக்கும். குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் பூகம்பம் இருக்காது. குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் மிகப்பெரிய வெள்ள பேரிடர் இருக்காது, மிகப்பெரிய பூகம்பம் இருக்காது. இதெல்லாம் இல்லாத ஒரு புண்ணிய பூமி உலகத்தில் தேடினீங்கன்னா அது மலேசியா. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் 6 மணி நேரம் பகல், 6 மணி நேரம் இரவு. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ இரவு வருது எப்போ பகல் வருதுன்னு தெரியாது. ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய நாடு. இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாது அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி மழை பெய்தாலும் பெய்யலாம், இல்லை பெய்யாமலும் போகலாம்ன்ற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி பெய்யாதுன்னா இன்றைக்கி பெய்யாதுன்ற ஒரு நாடுனா இந்த நாடு. ஆக இதில் மிகச்சிறந்த படைப்புகளை வெளியாக்க முடியும். இன்றைக்கி உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து அடிமைத்தலை, த ஸ்லேவரி டேஸ், குந்தாக்கிந்தி அடிமைத்தலையிலிருந்து மிடில் கிளாஸ் சொசைட்டி, ஐ எம் டெல்லிங், the European countries spent almost 450 years from the slavery to create a middle class society. But in Malaysia, within 50 years, we were able to create that middle class society. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுடைய தமிழனோட உழைப்பு. அங்கேருந்து வந்த தமிழன் இங்கே உழைச்சி 500 ஆண்டுகள் ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கின ஒரு நடுத்தர வர்க்கத்தை 50 ஆண்டுகளில் உருவாக்கினான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் உழைக்காமல் இருக்கிறான். ஆக அவ்வளோ ஒரு சிறப்புகள் வாய்ந்த நாடு இது. இதில் மிகப்பெரிய படைப்புகளை, மிகச்சிறந்த நடிகர்களை, கலைஞர்களை உருவாக்க முடியும். இதுக்கு இடையில் என்ன நடந்துருச்சுன்னா, கடைசியாக இந்த நாட்டில் வெற்றி பெற்ற தமிழக வரவு வந்து தென்னிந்திய கட்டிட நிதிக்காக நடத்தப்பட்ட கேப்டன்
உங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்துறது தான் கடைசி வெற்றி. அதுக்கப்புறம் நடந்த எந்த நிகழ்ச்சியுமே வெற்றி பெறல. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த மண்ணை வந்து கலை வளர்க்கின்ற மண்ணாக பார்க்காம காசு வளர்க்கின்ற மண்ணாக தமிழக நடிகர்கள் பார்த்ததால தான். ஒரு சினிமாவில் முழுசாக நடிச்சு எடுக்கிற சம்பாரத்தை மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சியில் போய் சம்பாரிச்சலாம் அப்படின்ற எண்ணம் என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கே வரவெல்லாம் ஃபெயிலியர் ஆனிச்சு. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு மிகச்சிறந்த படப்பிடிப்புக்கு இடம் வேணுமா, கலை நிகழ்ச்சிக்கு இடம் வேணுமா, இல்லை உங்களுக்கு விருது விழாவுக்கு இடம் வேணுமா, என்ன வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்ட் வி டோன்ட் பிலீவ் இன் ஃப்ரீ லஞ்ச். there's no such thing as ஃப்ரீ லஞ்ச். ஆனால் தங்க முட்டையிடுற வார்த்தை ஒரேடியாக வைத்து விட்டு எல்லா முட்டையும் எடுக்கணும்னு நினச்சா தப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தென்னிந்திய கட்டட நிதிக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு அப்புறம் நடந்த எல்லா கலை நிகழ்ச்சியுமே ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் மலேசிய கலை நிகழ்ச்சினாலே துபாயில் அவ்வளோ கொடுக்குறாங்க, அங்கே அவ்வளோ கொடுக்குறாங்க, இங்கேயும் அவ்வளோ கிடைக்குமான்னு நடிகர்கள் எதிர்பார்த்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது, சில இடைத்தரகர்கள் எதிர்பார்த்தாங்க. அதனால தான் பல நிகழ்ச்சிகள் ஃபெயிலியர் ஆனது. நீங்கள் இந்த மண்ணோட தொடர்புடைய சித்தாராமன் இருக்காரு, பாரதி, இவங்கெல்லாம் கேட்டுப்பாரு. எந்த விதமான எதிர்பார்ப்புகளை அவங்க வர வச்சு தான் தொடர்ந்து அந்த உறவுகள் இருக்குது. அதாவது இலவசமாக எதுவும் அங்கே செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் மாத கடைசிகள் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்குது, வருமானம் தேவை, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒட்டு மொத்தமாக இதிலே வசூல் பண்ணுறோம் அப்படின்ற எண்ணம் வந்தது தான் தப்பு. அதனால தான் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டுருச்சு. அந்த இடைவெளியை தாண்டி இன்றைக்கு அருமை நண்பர் மோகன் அவர்களுடைய எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, மோகன் எடுத்த காரியம் இது வரைக்கும் எதுவும் இந்த நாட்டில் ஃபெயில் ஆனதே கிடையாது. அதனால் நீங்கள் எதை பற்றி நான் இருக்கிறன்றது வந்து ஒரு ஒரு கண்காட்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். மோகனை நம்பி நீங்கள் எந்த துறையிலும் இறங்கலாம். டோனி, திஸ் அ மெசேஜ் ஃபார் யூ, ஸோ யூ ஆர் சேஃப். அதனால தான் சாகுல் வந்து மோகனை கொண்டு வந்தார். இல்லை, நான் பெருமைக்காக சொல்ல, இந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்றவர் டாக்டர் டி மோகன். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, தடுத்து நிற்பது தெய்வமே ஆயினும் சாருமாயிடுமாயினும் படுத்து மாய்ப்பால் அருட்பெரும் காளி பாரினில் வெற்றி எனக்குரு மாறி அப்படின்னு சொன்னால பாரதி. அந்த மாதிரி டி மோகன் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. அதே நேரத்தில் இந்த நிகழ்வு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடைபெறுகின்ற நிகழ்வு. ஆக எதிர்காலத்தில் இது போன்ற அதிகமான நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு நீங்கள் தயாராக, நாங்கள் எல்லா விதமான உதவிகளையும் ஒத்துழைப்புகளும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் எதுவுமே நாங்கள் இலவசமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த இலவசமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதாவது கலை நடிகர்களுக்கு வந்து இது ஒரு ஓய்வெடுக்கும் தளமாக வச்சுங்க.